இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். என்ன சம்மந்தி அவசர அவசரமாக வர சொல்லியிருந்தீங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைம்மா, செல்வி கல்யாணத்தை பற்றி பேசலாம் தான். என்கிட்ட என்ன பேச இருக்கு? இல்லை, அந்த பையனுக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாதுல்ல. ஆமாம், அதனால் அந்த பையன் வீட்டு சைடாக நீங்கள் கொஞ்சம் இருந்து எல்லாம் பண்ண முடியுமா? நாங்களும் கொஞ்சம் பார்த்துப்போம், இருந்தாலும் செல்வி சைடு இருக்கிறதால நிறைய வேலை இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். இவ்வளோ தானா பாட்டி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவன் ரொம்ப நல்ல பையன் பார்த்துக்கோங்க. சின்ன வயசுலேருந்தே கார்த்தி குமரன் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. என்னை அம்மான்னு தான் கூப்பிடுவான். ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் இந்த நிலைமைக்கு வந்திருக்கான். அவன் தங்கச்சியவும் நல்லா பார்த்துருக்கான். இதுவரை அவங்க அம்மா அப்பாவை நினச்சி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணதே கிடையாது. இப்போ அவனுக்கு கல்யாணங்க போது அவனுக்கு எது முறை என்னென்ன பண்ணும் எதுவுமே தெரிலையா, அதனால கொஞ்சம் கஷ்டப்படுறான். நீங்கள் கொஞ்சம் ஒத்தாசையாக இருந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன சம்மந்தி, நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன். எல்லாமே சொல்லி கொடுத்து பக்கத்துலேயே இருந்து எல்லாம் பண்ணவும் செஞ்சிடுறேன், அவ்வளோதானே. அவனை சின்ன வயசுலேருந்து நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ இந்த நிலைமைக்கு வந்து தங்கச்சி எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனும் சந்தோஷமாக இருப்பான். செல்விக்கு நம்ம தன்னாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்காது பார்த்துக்கோங்க. ரொம்ப கொடுத்து வச்சவா செல்வி. ஆமாம், செல்வி ரொம்ப கொடுத்து வச்சவா தான். எனக்கும் ஒரு குச்சம் உணர்ச்சி இருந்துகிட்டே இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அந்த பிள்ளைகிட்ட சின்ன பிள்ளையிலேருந்து காத்தி தான் உன் புருஷன் சொல்லி வளர்த்துட்டோம். கடைசி காத்தி மினியை பிடிச்சிச்சின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டானா. அடுத்து குமரன் சொன்னோம். குமரனும் ரம்யாவை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டானா. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது, எப்படி மாப்பிள்ளை பார்க்குறதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது மணியே வந்து விருப்பத்தை சொன்னா. அவள் ஃபஸ்ட்டு முடியாதுன்னா அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டா. நம்ம என்ன நினச்சாலும் கடவுள் ஒரு திட்டம் போட்டு வச்சுருப்பாம்ல, அதுபடி தானே நடக்கும். ஆமாம், யாருக்கு என்னென்ன எழுதி வச்சுருக்கோ அதுபடி தான் நடக்கும். சரி சம்மந்தி, இதை சொல்கிறதுக்காக தான் நாங்கள் கூப்பிட்டோம். சரி, ஏதாச்சும் வேலை இருந்தால் ஏதாச்சும் பண்ணனா கூட என்னை கூப்பிடுங்க, நான் வந்து பண்ணித்தரேன். சரி. நம்மளுக்கு வந்த மருமகளும் நல்ல மருமகளும், அவளோட அம்மா அப்பாவும் நல்ல அம்மா அப்பா. சில பேர்லாம் பிள்ளைகள்கிட்ட ஏதாச்சும் சொல்லி கொடுத்து குடும்பத்தை பிரித்து விட்ருவாங்க. ஆனால் இங்கே பார்த்தியா? ஆமாம்மா. சரிம்மா, அப்போ நீங்கள் வந்து வேலையை பாரு, நான் போய் என் பேரனை பார்த்துட்டு வரேன். சின்ன பையன் பிறந்தான் எங்களெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. ஃபுல்லு மினி வீட்டுக்கு போய் அந்த பையன் கூடயே இருக்க வேண்டியது. மவனை பார்த்தாச்சு, பேரனை பார்த்தாச்சு, இப்போ பேரனோட பையனையும் பார்த்து நான் தான் தூக்கி வளர்த்துட்ருக்கேன். இதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன இருக்குது சொல்லு? நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களாம்மா, எனக்கு அது போதுமா? சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரி. முருகா, எப்போதுமே இந்த குடும்பத்தில் எப்படி ஒரு சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ குமரன், எப்போதுமே நீ வழியில் கூப்பிட்டு வந்துடுறீங்க. லூசாடி நீனு, இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க. எப்போதுமே வீட்டில் தான் இருக்க. நம்ம மந்த்லி ஒன்ஸ் தான் வெளில வரோம். அதுதான் நம்ம 2 பேரும் தனியாக இருக்கிற டைம். அது எப்படி நான் மிஸ் பண்ணுவேன் சொல்லு? சரி சரி சொல்லு, எங்கள் வீட்டில் எப்படி இருக்கு, உனக்கு ஓகேவா? எதுவும் சேஞ்ச் பண்ணுமா? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் குமரன். அங்கே நீங்கள் வேலைக்கு போனாலும் அத்தை பாட்டி என்னைய நல்லா பார்த்துக்கிறாங்க. யாரும் என்னைய எதுவுமே சொல்கிறதில்ல. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்காக சொல்றியா? நான் அப்படி சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். பிடிக்கலன்னா நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். மனசில் ஒன்று வச்சுட்டு வெளில ஒன்று வச்சுட்டு நான் பேச மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதனால் நான் அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரே ஒரு கஷ்டம்தான், உங்கள் கூட ஒழுங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல இப்போல்லாம். நான் மினி பாப்பா பார்க்க போகணுன்னு அங்கே போயிடுறேன். அதுக்கப்புறம் செல்விக்கு வேற கல்யாணம் வச்சுருக்காங்க, வேலை. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கும். அதான் இப்போ வெளில வந்துட்டோம்லம்மா. என்னை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் என்னைய நல்லா பார்த்துக்கிட்டாலும் நீங்கள் என் கூட இருக்கிற மாதிரி இருக்காது குமரன். எனக்கு உங்கள் கூட இருக்க தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்னடி சும்மாவாடி இருக்கேன், வேலைக்கு தானடி போகிறேன். நான் உழைக்கிறதே உனக்காண்டி, நம்மளுக்கு வரப்போகிற பேபிக்காண்டி தானே. சரி, இனிமேல் சீக்கிரம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறேன், ஓகேவா? ஓகே. சந்திக்கிற பொழுது அன்பு கதை பேசி பேசி வேண்டியது இரவு. நாம சேர்ந்து வாழும் காட்சி ஓட்டி பார்க்கிறேன். சாமி பார்த்து கும்பிடும் போது நீதான் நெஞ்சில்
என்னம்மா ஆச்சு? என்னன்னு தெரியல பிரகாஷ், திடீர்னு ஒரு மாதிரி தலை சுத்தது, வாமிட் வர மாதிரி இருக்கு. நீங்க மட்டும் போயிட்டு வாங்கல ஃபங்க்ஷனுக்கு. அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ வந்தா நல்லா இருக்கும். நானும் வரமாட்டேன்னு சொல்றேன், எனக்கு முடியலன்னு தானே சொல்றேன். இது கூட புரிஞ்சுக்க முடியாதா? சரிடி அம்மு, கோவப்படாத, நான் மட்டும் போயிட்டு வரேன் சரியா? ம். வரும்போது ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமாமா? இல்ல வேண்டாம். சரி அப்போ ஒன்று பண்ணிட்டா, போற வழி தானே ரம்யா வீடு, உன்னைய அங்க கொண்டு போய் விடட்டா? சரிங்க. ஓ, மேடம்க்கு இப்போ மட்டும் தலை சுத்தலாம் வாமிட்டு வரலையோ? தெரியலங்க, இப்போ திடீர்னு சரியாயிட்டு, கொண்டு போய் விட்டுறீங்களா? சரியான ஆல்டி நீனு. உனக்கு என் கூட ஃபங்க்ஷன் வரணும்னா உனக்கு தலை சுத்துது வாமிட்டு வருது. இதுவே உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னா ஒன்றும் பண்ணல, அப்படி தானே? ஏங்க இப்போ நான் உங்கள் கூட ஃபங்க்ஷன் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கார்லேயே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணும், அதுவே தலைவலி வரும். அங்கே போயிட்டு ஃபங்க்ஷன் வீட்டில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பெர்ஃப்யூம், அது இது பூவாடை, அதெல்லாம் நினச்சாலே எனக்கு வாமிட் வருது. சரிம்மா, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம். நம்ம ரம்யா வீட்டில் நான் உன்னைய கொண்டு போய் விடுறேன். தேங்க்ஸ்ங்க. நீ இப்படி சிரிச்சுட்டே இருடி, அதுவே எனக்கு போதும். நீங்கள் என்னோட இருந்தால் நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஏடி சத்தியா, மேலே பார்க்கணும்னா சும்மா படுத்து தூங்கிடுவாமா. ஏடி எந்திரி, இப்போ எந்திக்கியே இல்லை, மூஞ்சில் தண்ணியை கொறி ஊத்தவா? இப்போ உனக்கு என்னம்மா பிரச்சனை? கொஞ்ச நேரம் கூட நிம்மதியே தூங்க விட மாட்டியாமா? எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு தானே இருக்க. வீட்டில் ஒரு வேலை பார்க்கியா லீவு நேரத்தில்? இன்னைக்கு ஒரு நாள் தானே எனக்கே காலேஜ் லீவு, இன்னைக்கு தானே படுத்து தூங்க முடியும். இப்போ என்ன பண்ணணும்? போ, உங்கள் அக்கா வீட்டில் தியாக்கா வந்திருக்கலாம், போய் பார்த்துட்டு அவளை இங்கே கூட்டு வா. ஏம்மா, அவளுக்கு வழி தெரியாதா என்ன? அவளே வருவா. நான் சொன்னதை நீ செய், அவளை போய் கூட்டிட்டு வா. ச்சே, வர வர இந்த வீட்டில் நிம்மதியாக படுத்து தூங்க கூட நேரம் இல்லைப்பா. நைட்டு ஒழுங்காக தூங்கணும். நைட்டு ஃபுல்லாக ஃபோனை நோண்டிட்டு பகலில் கிடந்து தூங்கினா என்ன பண்ணுறது?